அவன் அவள் எது? இது ஒரு திகில் கதை. மீனு, மீனு, ஆஃபீஸுக்கு கிளம்பணும். இன்னும் அங்கே என்ன பண்ணுற? டைம் ஆச்சுமா? சத்தமாக கூப்பிட்டான் ராஜேஷ். தோ வந்துட்டேன். டிஃபன் ரெடியாக வேண்டாமா? அதுக்குள்ளே அவசரம். செல்லமாக கோபித்து கொண்டு வந்தாள் மீனு. டைனிங் டேபிளில் தாளம் போட்டுக்கொண்டே சிரித்தான். கடிகாரத்தை பார்த்தாள். இன்னும் அரை மணி நேரம் இருக்குல்ல, அதுக்குள்ளே என்னது இது? சினுங்கினாள் மீனு. உன்கிட்ட விளையாடாமல் வேறு யார்கிட்ட நான் போய் விளையாட போகிறேன்? மை ஸ்வீட் ஹார்ட். மெல்ல அவளது எடையை பிடித்து அணைத்தபடி கொஞ்சினான். ஐயோ விடுங்க, கால வேலையில் இது என்ன இது? ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு விடுங்க ப்ளீஸ். அவனை தள்ளிவிட்டு வெக்கம் கன்னத்தில் பரவ சிவந்தாள். முகத்தில் பொய் கோபம் காட்டினான். மெல்ல சிரித்தபடி பக்கத்தில் வந்தாள். கண்ணுக்குட்டிக்கு இப்போ என்ன வேணுமா? கண்கள் விரிய கன்னத்தை விரலால் சுட்டி காட்டினான். கம்பெனியின் உயர் மேலதிகாரி இன்னும் சின்ன குழந்தை மாதிரி வெக்கப்பட்டு கொண்டே அவனது தலைக்கேசத்தில் விரல்களை நுழைத்து இன்னொரு கையால் தாடையை பிடித்து கன்னத்தில் இதழ் பதித்தாள். இன்னொரு கன்னத்தையும் திருப்பி காட்டினான். அவ்வளோதான், மீதி சாயங்காலம். ஓகேவா? கிளம்புங்க, ஆஃபீஸுக்கு டைம் ஆகுது. ஐயோ, இன்னும் குளிக்கவே போலியே. போங்கன்றேன். புது ஆஃபீஸ் வேறு, லேட்டாக போனால் ஏதாவது சொல்ல போகிறாங்க. போங்கங்க. நீயும் வாயேன், குளிக்க போகலாம். சீ, ஆசையப்பாரு. முதுகில் தேய்ச்சி குளிக்க முடியலடி, எவ்வளோ அழுக்காக இருக்கு பாரு. முதுகை காட்டினான். அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, போங்க. ப்ளீஸ் போடி செல்லம். அப்போது வரமாட்டியா? இரு உன்னை நைட்டு கவனிச்சுக்கிறேன். கண்ணடித்து விட்டு சென்றான். கூச்சம் பிடுங்கி தின்ன தலையை குனிந்து கொண்டாள். ராஜேஷ் குளித்துவிட்டு துண்டுடன் ரூமுக்குள் சென்றான். இவள் பின்னால் சென்றாள். என்னங்க? என்ன மீனு, சொல்லு. இன்றைக்கி என்ன நாள்னு ஞாபகம் இருக்கா? கண்கள் மின்ன துடுக்காக கேட்டாள். நவம்பர் 10. ஏன், என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? அவனை குறுகுருவன உற்று பார்த்தாள். கொஞ்சம் யோசித்தான். ஏஹே, ஐ எம் ஸோ சாரி டியர். தலையில் பின்னால் தட்டி கொண்டான். இந்த நாளை மறக்க முடியுமா கண்ணு? என்னோட வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைச்ச நாள். என்னோட அம்முக்குட்டி எனக்கு சொந்தமான நாள். சந்தோஷத்தில் அவளை அணைத்து கொண்டான். அவள் கண்களில் ஓரம் நீர் கோர்த்தது. அவனை விட்டு விலகி கட்டிலில் அமர்ந்தாள். ஏய், என்னாச்சு? கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆக போகுது. இன்னும் ஒரு புழு பூச்சி கூட என் வயிற்றில் தங்கலை. யாருக்கு என்ன பாவம் பண்ணும்? கடவுள் ஏன் நம்மளை இப்படி சோதிக்கிறாரு? என்னால் முடியலைங்க, மனசு வெதும்பி போகுது. அழுதாள். ஏய், அழாத குட்டி, கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு தேவதை வருவா, கவலைப்படாத. என்ன கொஞ்சம் லேட்டாகும், லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக வருவா, வேணா பாரேன். சிரித்தான். போங்க, உங்களுக்கு விளையாட்டு தான். என் கஷ்டம் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. ஏய், குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் தான் உன் குழந்தை, சரியா? எங்கே என்னை மடியில் போட்டு தாளாட்டு பார்ப்போம். என்னை அவள் மடியில் தலை சாய்த்தான். அவள் தலையை கோதிக்கொண்டே நெற்றியில் முத்தமிட்டாள். கண்ணீர் துளி அவன் நெற்றியில் விழுந்தது. என்றைக்குமே நீங்கள் தான் என் முதல் குழந்தை. இன்றைக்கி மாதிரியே என்றைக்கும் நீங்கள் இப்படியே இருக்கணும். கடவுள் எனக்கு தந்த வர நீங்கள். என் உயிர் போனாலும் உங்களை விட்டு பிரிய மாட்டேன். ஏய், சந்தோஷமான நாள் அதுவும்மா. கண் கலங்கிக்கிட்டு. நான் எப்பவும் உனக்கு தான் சொந்தம், உனக்கு மட்டும்தான். ஓகே? கன்னத்தோட அள்ளி அணைத்து முத்தமலை பொழிந்தான். கண்மூடி ஏந்தி கொண்டாள். சரி, ஈவினிங் ரெடியாரு, சீக்கிரம் வந்துடுறேன். வெளியே போகலாம், ஓகேவா? லவ் யூ டார்லிங். மென்மையாக சிரித்து தலையாட்டினாள். சாயங்காலம். வானம் சிவப்பேறி இருந்தது. சூரியன் மேகப்பார்வைக்குள் புதைந்து தலைமறைவாகி கொண்டிருந்தான். இன்னொரு புறம் வெண்ணிலா வேகமாக மேலெழுந்து வந்து கொண்டிருந்தாள். அன்றைய நாளை இனிமையாக்க அந்த பெரிய ரோடின் வேகமான காரை செலுத்தி கொண்டிருந்தான் ராஜேஷ். எதிர்காற்று முகத்தில் அறைய ஜன்னல் வழியே அந்த பொன்னந்தி மலையை ரசிக்க மனமின்றி முன்னால் திரும்பினாள் மீனு. மனம் எங்கோ அலைம்பாய்ந்து கொண்டிருந்தது. காரின் டாஷ் போர்டில் அழகாக அமர்ந்திருக்கும் அந்த கருப்பும் வெள்ளையும் கலந்த குட்டி டேடிபேர் பொம்மை. அவளது கவனம் அதன் மேல் பதிய ஆரம்பித்தது. அவளது மனம் பின்னோக்கி சென்றது. கண்களின் ஓரம் நீர்த்துளி அரும்பியது. எதேச்சையாக இவள் பக்கம் திரும்பிய ராஜேஷ் அவளது கவனம் அந்த பொம்மையின் மேல் இருப்பதைக் கண்டான். ஏய் மீனு, அங்கே பாரேன், அந்த பில்டிங் இப்போ புதுசாக வந்திருக்கு. மல்டி காம்ப்ளெக்ஸ் மால் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. பாரு எப்படி பிரம்மாண்டமாக இருக்குன்னு. கவனத்தை திசை திருப்பினான். திரும்பி அவள் அங்கு பார்க்க வேகமாக அந்த டெடிபேரை எடுத்து பின் சீட்டின் கீழே பதுக்கினான். மணி 7. கார் அந்த பெரிய ரெஸ்டாரண்ட்டிற்குள் நுழைந்தது. வாயிலில் வெயிட்டர் தலை வணங்கினான். உள்ளே நுழைந்ததும் சில்லிட்ட ஏசி இதமாக பரவியது உடலெங்கும். வட்ட வட்ட டேபிள்கள் ஆங்காங்கே போடப்பட்டிருந்தது. மெல்லிய வெளிச்சம் ஆங்காங்கே பரவி இருக்க இனிமையான இசை காதுக்கு இதமாக ஒலித்து கொண்டிருந்தது. கூட்டம் குறைவாக இருந்தது. இவர்களுக்காக ரிசர்வ் பண்ணிய டேபிளில் அமர்ந்தனர். ஓரமாக விதவிதமான தின்பண்டங்கள்.
ஐஸ்கிரீம்கள் அங்கே வண்ண வண்ணமாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. மீனு கண்கள் நிலைக்குத்த பார்த்து கொண்டிருந்தாள். முகத்தில் ஏதோ வேதனை இலையோடியது. மெதுவாக எழுந்து அதன் பக்கம் சென்றாள். ஆர்வமாக அதை தொட்டு தொட்டு பார்த்து ரசித்தாள். ராஜை சிரித்த வண்ணம் பார்த்து ரசித்து கொண்டிருந்தான். பேரர் வந்து அட்டையை நீட்டினார். மீனு, மீனு, வாம்மா இங்க, என்ன ஆர்டர் பண்ணுறது? இவன் பக்கம் திரும்பாமல் குழந்தை போல எல்லாவற்றையும் கண்விழிய பார்த்து கொண்டிருந்தாள். தலையை அசைத்து சிரித்துவிட்டு மெனுவை ஆர்டர் பண்ண தலையை குனிந்தான். சிறிது நேரம் தடால் என ஒரு சத்தம். பதறி தலையை தூக்கினான். அங்கே மீனு தரையில் மயங்கி விழுந்து கிடந்தாள். பதட்டத்துடன் ஓடினான். மீனு, மீனு, என்னாச்சு? மீனு, என்னாச்சுமா? மீனு, வேகமாக உலுக்கினான். பக்கத்தில் இருந்த தண்ணீரை முகத்தில் சரால் என தெளித்தான். மெல்ல கண் விழித்தாள். சுற்றுமுற்றும் கண்கள் வெறித்து பார்த்தாள். ராஜேஷை பார்த்து மெல்ல மிரட்சியானாள். கண்கள் பயத்தில் அலைந்தது. உதடு எதையோ முணுமுணுத்தது. எந்திரி கண்ணு, என்னாச்சு? மத்தியானம் சாப்பிடலையா? இப்படியே பண்ணி உடம்பை கெடுத்துக்காத. கைத்தாங்களாக மேஜைக்கு அருகில் அழைத்து வந்தான். தலையை நிமிராமல் சிலை போல நகர்ந்து வந்தாள். வா உட்காரு, தண்ணி குடிக்கிறியா? இந்தா. மெல்ல கண்ணாடி கோலையை இரு கைகளால் பிடித்து அப்படியே சாய்த்து கொண்டாள். கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, உட்காந்துரு, ரிலாக்ஸ் இரு, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். கையில் இருந்த கார் சாவியை மேஜை மேல் வைத்துவிட்டு அந்த பக்கம் ஓரமாக இருந்த பாத்ரூமிற்கு சென்றான். இவள் பரபரவென எதையோ தேடினாள். கண்கள் அலைபாய்ந்தது. 5 நிமிடம் கழித்து வெளியே வந்தான். பின்புறமாக வந்து நின்றவன் மெல்ல அதிர்ந்தான். அவள் கையில் அந்த குட்டி டெடிபேரை இறுக்கி பிடித்து கொண்டிருந்தாள். அவள் தோள் மேல் கைகளால் அழுத்தினான். எந்த அசைவுமின்றி அப்படியே அமர்ந்திருந்தாள். ஸ்வீட்டார்ட், இன்னைக்கு கல்யாண நாள், ஸ்பெஷல் டே, என்னை கவனிப்பியா? சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பலாம், எனக்கு ஒரே பசியாக இருக்குது. சிரித்து கொண்டே சொல்லிவிட்டு மெல்ல தோளில் பதிந்த கைகளை கீழிறக்கி அவளுடைய கைகளின் அருகே போனான். மெல்ல அவள் கைகளில் இருந்த டெடிபேரை இழுத்தான். அவள் கைகளால் டெடிபேரை இறுக்கமாக அழுத்தினாள். மெல்ல முகத்தை அவளது தோள் மீது வைத்து காதை லேசாக கடித்து கொண்டே டெடிபேரை அவள் கையிலிருந்து பிடுங்கினான். சராலென திரும்பினாள். கண்களில் கோபம் கொப்பளித்தது. பயந்து விலகியவன் அதிர்ந்தான். புருவங்களை குறுக்கி முகத்தில் வேதனை வடிய இவனை பார்த்து கண்களால் கெஞ்சினாள். என்னோடது கொடுங்க. ஒரு கையால் பின்னால் மறைத்து கொண்டு, மீனு, சாப்பிட்டு கிளம்பலாமா? டைம் வேற ஆச்சு. அது என்னோட பொம்மை. கண்களில் மெல்ல கண்ணீர் பூத்தது. அதெல்லாம் வேண்டாம். அப்படியே தரையில் விழுந்து புரண்டாள். அலங்க மலங்க தரையில் கால் நீட்டி அமர்ந்து ஆடை தாறுமாறாக விலக தரையை அடித்து கொண்டு அழுதாள். விக்கித்து போனான் இவன். மீனு, மீனு, எந்திரி, எந்திரி. விக்கி விக்கி அழுதாள். என்ன ஏது என்று புரியாமல் குழம்பி போனான். சுற்றி நின்ற எல்லோரும் என்ன என்று புரியாமல் இவர்களையே பதட்டத்துடன் வெறித்து பார்த்து கொண்டிருந்தனர். என்ன செய்வதென்று தெரியாமல் அவசரமாக டெடிபேரை அவளிடம் நீட்டினான். அவள் கையில் இருந்த பொம்மையை வேகமாக பிடுங்கி குழந்தை போல் வாயில் சிரித்து கொண்டே சந்தோஷத்துடன் கட்டிக்கொண்டாள். அவள் ஆடையை சரி செய்து மெல்ல அவளை ஆசுவாசப்படுத்தி தன் தோள் மீது சாய்த்து கொண்டு ரெஸ்டாரண்டை விட்டு வெளியேறினான். காரினில் அவளை அமர்த்தி தானும் ஏறினான். அவளிடம் மெதுவாக கேட்டான். என்ன மீனு, என்ன பண்ணுது? ஏன் அப்படி கத்துன? அவள் கண்களில் பயம் பரவியிருந்தது. தலையை குனிந்து மடியினில் முகம் புதைத்து குலுங்கி குலுங்கி அழுதாள். இவன் முதுகை தடவி விட்டு கொண்டே, ரிலாக்ஸ் செல்லம், ரிலாக்ஸ், கம் டவுன், கம் டவுன் என அமைதிப்படுத்தினான். ரூமை திறந்து கைத்தாங்களாக அவளை உள்ளே அழைத்து வந்து கட்டிலில் அமர்த்தினான். மனம் குழப்பத்துடன் பெருமூச்சு விட்டான். பழைய சிந்தனை அலையலையாக வர அப்படியே அமர்ந்திருந்தான். மீனு கட்டிலில் படுத்து கொண்டாள். கைகளில் டடியை அணைத்து கொண்டாள். ஏசி ஆன் பண்ணிவிட்டு தானும் அவள் அருகில் படுத்து தலையை கோதினான். தூக்கம் வரவில்லை அவனுக்கு. காலையில், என்னங்க என்னங்க, மணி 8 போது, இன்னும் எந்திரிக்காமல் இருக்கீங்க? ஆபீஸுக்கு போவேனாமா? டைம் ஆச்சு. மெல்ல கண் விழித்தான். இரவு தூக்கம் இல்லாததால் கண்கள் எரிந்தது. குளித்து முழுகி அழகாக நின்றிருந்தாள் மீனு. சந்தோஷ நிம்மதியுடன் அவளை பார்த்து ரசித்தான். படுத்துக்கொண்டே அவளை இழுத்து தன் மேல் கிடத்தி அணைத்து கொண்டான். குளித்து முடித்து வந்து, மீனு, டிஃபன் ரெடியா என்றான். இருங்க வரேன் என்றாள். முதல்ல கிளம்புங்க, சாப்பிட்டு, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. தட்டை கொண்டு வந்து நீட்டினாள். ஊட்டி விடு செல்லம். இது வேறையா குழந்த மாதிரி? நேற்றைய ஞாபகம் வந்தது அவனுக்கு. ஏன் செல்லம், நேற்று ஏன் அப்படி நடந்துக்கிட்ட? மெல்ல அவளை பார்த்து கொண்டே கேட்டான். நான் என்ன பண்ணேன்? வினோதமாக பார்த்தாள் அவன். ரெஸ்டாரண்ட்டில்? ஆமாம், போகணுமே. நீங்கள் தானே ஸ்பெஷலாக வாங்கி கொடுத்தீங்களே ஐஸ்கிரீம், கேட்கலாம். கண்களை குறுக்கி அவளை உற்று பார்த்தான். நேற்று நடந்த விஷயங்கள் ஒன்று கூட அவள் முகத்தில் இலையோடவில்லை.
குழப்பத்துடன் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் சாப்பிட்டு விட்டு கிளம்பினான். ஆபீஸில் வேலை ஓடவில்லை. மனம் ஏனோ பரபரத்தது. என்னாச்சு அவளுக்கு? ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்காளே. இரவு 7 மணி. ஹால் சோபாவில் அமர்ந்திருந்தான். பக்கத்தில் மீனு டிவியை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். டிவியின் மேலே அந்த டெடிபேர். பார்த்து விட்டான். மீனு, காப்பி தெரியா? தலை லேசாக வலிக்குது. எந்த உணர்வும் இல்லாமல் அந்த டெடியையே கண்கள் அகலாமல் பார்த்து கொண்டிருந்தாள். மீனு, மீனு உளுத்தினான். ஆ, காப்பி கேட்டேன். சரி வரியா? இன்றைக்கி நான் காப்பி போடுறேன், நீ சொல்லிக் கொடு, சரியா? கமான் கமான். அவளை வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு போனான் கிச்சனுக்கு. அவளது கண்கள் அந்த பொம்மையை விட்டு அகலவில்லை. அவளை இழுத்து ஸ்டாஃபின் பக்கம் திருப்பினான். இப்போ முதல்ல ஸ்டாப் ஆன் பண்ணி பாத்திரத்தை வைக்கணும், கரெக்டா? சிரித்து கொண்டே கேட்டான். எந்த பதிலுமே இல்லை அவளிடம். அப்படியே நின்றாள். பாத்திரத்தை வைத்து ஸ்டாஃபை ஆன் பண்ணினான். பக்கென்று பற்றி ஜுவாலையுடன் எரிந்தது. காப்போர்டில் சர்க்கரையை எடுக்க திரும்பினான் ராஜேஷ். மீனுவின் கண்கள் தீ ஜுவாலையில் பதிந்தது. மெல்ல கண்களில் பயம் பரவ உடல் நடுங்கியது. உடலை குறுக்கி பின்னால் நகர்ந்தாள். ஆ ஆ ஆ ஆ கத்தினாள். அதிர்ந்து திரும்பினான். கீழே அமர்ந்து உடலை தேய்த்து கொண்டு கதறிக்கொண்டிருந்தாள். மீனு, மீனு, என்னாச்சு? என்னாச்சுமா உனக்கு? ஜுவலையை பயத்துடன் வெறித்து பார்த்து மூச்சு வாங்க கத்தினாள். தீ 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 எரியுது 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 எனக்கு. ஆ ஆ ஆ பெருங்குரல் எடுத்து அலறினாள். ஒன்றும் புரியாமல் அவளையும் ஸ்டாஃபையும் மாறி மாறி பார்த்தான். குழப்பத்துடன் அவளை அணைத்து ஆசுவாசப்படுத்த முயன்றான். அவனை தள்ளிவிட்டு வேகமாக கிச்சனை விட்டு ஓட ஆரம்பித்தாள். மீனு, மீனு, நில்லு நில்லு கத்திக்கொண்டே பின்னால் ஓடினான் ராஜேஷ். அந்த காரிடாரில் ஆடை கீழே நழுவது கூட கவனமின்றி தாறுமாறாக ஓடினாள். வேகமாக ஓடி அவளை அணைத்து பிடித்தான். அதற்குள் அடுத்த வீட்டு மனிதர்கள் என்னவென்று பார்ப்பதற்கு வெளியே வந்து நின்றனர். அவளை வலுக்கட்டாயமாக இழுத்து பிடித்தான். இவனை திமிரிக்கொண்டு குதித்தாள், கத்தினாள். எல்லோரும் பார்க்க ஆடை விலக அவள் நிற்பதைக் கண்டு மனம் தடுமாறி இழுத்து பிடித்து அறைந்தான் அவள் கன்னத்தில். அதிர்ந்து அப்படியே மயங்கிச் சரிந்தான். அவளை தாங்கிக் கொண்டு அறையினுள் அடைந்தான். மெல்ல கட்டினில் கடத்தினான். மூச்சு வாங்கியது. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க நெஞ்சை அடைத்தது அவனுக்கு. பிரம்மை பிடித்தது போல் அப்படியே அமர்ந்தான். தலை வலித்தது. இல்லை, அவளுக்கு என்னமோ ஆச்சு. முதல்ல டாக்டர்கிட்ட அவளை கூட்டிக்கிட்டு போகணும். நாளைக்கு லீவ் போட்டுற வேண்டியதுதான். அவளையே உற்று பார்த்து கொண்டே இருந்தான். ஒன்றும் அறியாதவளாய் பெரும் சத்தத்துடன் மூச்சு விட்டு தூங்கிக் கொண்டிருந்தாள். காலை விரைவாக எழுந்தான். அவள் அப்பொழுதுதான் குளிக்கச் சென்றிருந்தாள். வேகமாக டிவியின் மேல் இருந்த டெடிபரை எடுத்து அரை கட்டிலின் கீழே தூக்கி எறிந்தான். கொஞ்சம் அதன் மேல் வெறுப்பு வந்தது. குட் மார்னிங் ஹனி சத்தம் கேட்டது. பின்னால் திரும்பினான். அன்றும் அழகாக நின்றிருந்தாள். அவளை பார்த்து சந்தோஷப்படுவதா துக்கப்படுவதா புரியாமல் விழித்தான். என்ன சாருக்கு முழிப்பு வந்தாச்சா? நேற்று என்ன பண்ணீங்க? உடம்பெல்லாம் ஒரே வலி. நேற்று நைட்டு நல்லா தூக்கமா? எனக்கு ஒன்றுமே தெரியல, சிரித்தாள். மீனு, ஒரு விஷயம், உண்மையை சொல்லணும். உனக்கு என்ன தான் ஆச்சு? எனக்கு என்ன ஆச்சு? நான் நல்லா தானே இருக்கேன். பொய் சொல்லாத. எதையாவது பார்த்து பயந்துட்டியா? உண்மையை சொல்லு. நேற்று எவ்வளோ அவமானமாக போச்சு தெரியுமா? பைத்தியம் மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிச்சிக்கிட்டு ஓடுறியே. அதிர்ந்து போனாள் அவள். என்ன வளர்றீங்க? நான் எப்போ ஓடுனேன்? சும்மா என்னை சீன்றதே பொழப்பா போச்சு உங்களுக்கு. ஏய், நான் பொய் சொல்கிறேனா? போய் பக்கத்து வீட்டில் கேட்டுப்பாரு. சிரிப்பாங்க. அவமானமாக இருக்குது எனக்கு. இன்றைக்கி ஆஃபீஸ் லீவ் போடலாம்னு இருக்கேன். நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம். எனக்கு என்னன்னு பார்க்கணும். என்ன விளையாடுறீங்களா? நான் நல்லா தான் இருக்கேன். தேவையில்லாமல் என் மேலே பழி போடாதீங்க. ஏற்கனவே குழந்தை இல்லாமல் மனசொடைஞ்சு போயிருக்கேன். நீங்கள் வேறு பைத்தியம்னு பட்டம் கட்டுறீங்களா? பேசாமல் செத்து போயிடலாம்னு தோணுது. கண்ணீர் விட்டு கதறினாள். அவன் மனம் கலங்கியது. அணைத்து கொண்டான். கண்ணுக்குட்டி, நான் சொல்கிறது உனக்கு புரியலை. நீ குழந்தை இல்லைங்கிற மன அழுத்தத்தில் திடீர்னு ஏதேதோ பண்ணுற. இதோட 3வது தடவை ஆயிருக்கு. உனக்கு எதுவுமே நடக்காது போல இருக்கு. புரிஞ்சுக்கோ, நான் பொய் சொல்லலை. டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணால் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். என் செல்லத்தை இழக்க நான் விரும்பலம்மா. நீ இல்லைன்னா நானும் செத்து போயிடுவேன் தெரியுமா? அவள் தோள்மேல் சாய்ந்து குலுங்கினான். அதிர்ந்து போய் அவனை பார்த்தாள். கண்களில் நீர் கொப்பளிக்க தலையாட்டினான். மிரண்டு போய் அப்படியே கட்டிலில் சரிந்தாள். மீனு கத்திக்கொண்டே அவளை தூக்கினான். அப்படியே ஸ்தம்பித்து அமர்ந்திருந்தாள். சிறிது நேரம் ஒரு முடிவுடன், சரிங்க போகலாம், கிளம்புங்க. கிளம்பினான். மொபைல் மணி அடித்தது. எடுத்தான். முகம் மாறியது. பேசிவிட்டு குழப்பத்துடன் கட் பண்ணினான். என்னங்க? இல்லை, ஆஃபீஸில் கஸ்டமர் வராங்களாம். நான் கண்டிப்பாக இருக்கணும்னு மேனேஜர் கூப்பிட்றாரு. முக்கியமான டிஸ்கஷன் வேறு. என்ன பண்ணுறதுன்னு புரியல. பரவாயில்லைங்க,
நீங்கள் போயிட்டு வாங்க, ஈவினிங் போகலாம். குழப்பமாக, நான் போட்டுமா? நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கன்னு என் மனசே இல்லை. நான் கவனமாக இருக்கேன். நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க. சரி, பார்த்துமா. நீ எதுவும் சமைக்க வேணாம். வேலைக்காரி வந்தா சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லு. சரியா? நீ கிச்சன் வேலைலாம் பார்க்க வேணாம். சரியா குட்டி? ஏன் என்பது போல் பார்த்து கொண்டே சரி என்றாள். சீக்கிரம் வந்துடுறேன். ரெடியா? வந்த உடனே கிளம்பலாம். மனமில்லாமல் கிளம்பினான். இடையே 2-3 முறை கால் பண்ணி பேசினான். நன்றாகத்தான் பேசினாள். இரவு மணி 6:30. வேகமாக உள்ளே நுழைந்தான். மீனு, மீனு ஹாலில் இல்லை. பயந்து கொண்டு கிச்சனுக்குள் எட்டி பார்த்தான். அங்கும் இல்லை. பயம் அடிவயித்தை கவ்வியது. பெட்ரூமில் ஏதோ முனகும் சத்தம் கேட்டது. கலவரத்துடன் ரூமுக்குள் நுழைந்தான். அங்கே காதினில் ஹெட்ஃபோன் மாட்டிக்கொண்டு ஏதோ பாடலை முணுமுணுத்துக் கொண்டிருந்தாள். இவனை கண்டதும், வந்துட்டிங்களா? போய் ட்ரெஸ் மாற்றிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க என்றாள். மணி 7. சத்தம் கொஞ்சம் உருமலாக மாற ஆரம்பித்தது. கட்டிக்கொண்ட அவனை மெல்ல இருக்க ஆரம்பித்தாள். கைகள் இரும்பு போல இறுகின. அவளிடம் தெரிந்த மாற்றத்தைக் கண்டு விலக முற்பட்டான். இறுகிய கைகளை விலக்கினான். மேலும் இறுக்கினாள். உருமல் பெரிதாகியது. கண்கள் வெறித்தன. கை கால்கள் உதறியது. ஆ ஆ நாரசாரமாய் கத்தினாள். இறுகிய கைகளில் இருந்து விடுபட முடியாமல் அவனை வலுக்கொண்டு தள்ளினான். வேகமாக தள்ளியதில் கட்டிலிருந்து கீழே தடாலென விழுந்தாள். விழுந்த வேகத்தில் கட்டினில் தலை அடிபட்டு ரத்தம் பீறிட்டது. படபடக்கும் நெஞ்சத்துடன் கீழே பார்த்தான். பரபரவென கட்டினின் அடியில் நுழைந்தாள். சராலென வெளிவந்தாள். பகீர் என்றது இவனுக்கு. கைகளில் டெடிபேர், முகத்தில் சந்தோஷம். பரவ கண்கள் மின்னின. அதிர அதிர சிரித்தாள். மிரண்டு பார்த்து கொண்டிருந்தான். ஐயா ஐயா கை கொட்டி சிரித்தாள். முகத்தில் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. பதறிப்போய் ரத்தத்தை துடைக்கப் போனான். வேகமாக டெடியை பின்னால் இழுத்து கொண்டாள். இவன் கீழே இறங்கி அவள் அருகில் சென்றான். அவளது கண்கள் கோபத்தால் இரத்த சிவப்பானது. ஏய் ஏய் கத்திக்கொண்டே மூர்க்கமாக இவன் கழுத்தை பிடித்து நெரித்தாள். மூச்சடைத்தது. கைகளை பிடித்து இழுத்தான். வெறி பிடித்தவள் போல் மேலும் இறுக்கினாள். கண்களில் நீர் வந்தது. நெஞ்சு மூச்சுக்கு விம்மியது. ஆஹா! வாயை திறந்து மூச்சை இழுத்தான். தொண்டை அடைத்தது. அவளது தோலை பிடித்து பலம் கொண்டு அவளை கட்டிலில் தள்ளினான். மடாரென சத்தத்துடன் விழுந்தாள். விருட்டனை எழுந்து ஓடி வந்தாள். வேகமாக வெளியில் வந்து கதவை மூடி தாளிட்டான். என்னை வெளியே விடு, வெளியே விடு, பயமா இருக்கு, பயமா இருக்கு, என்னை வெளியே விடு. கத்திக்கொண்டே கதவை தட்டி உடைத்தாள். அதிர்ந்து போய் அங்கேயே தரையில் அமர்ந்தான். அவள் நிலையை கண்டு உடைந்து அழுதான். சத்தம் மெல்ல மெல்ல குறைந்தது. அமைதியானது. சிறிது நேரம் மெல்லச் சென்று ரூம் கதவை திறந்தான். அங்கே மயங்கிய நிலையில் கலைந்து கிடந்தாள். கையில் டெடிபேர். அவளை தூக்கி கட்டிலில் கிடத்தி போர்வையால் போர்த்தினான். நெற்றியில் மருந்து போட்டு கட்டு போட்டான். அருகில் அமர்ந்து தன் தலையை பிடித்து கொண்டான். உலகமே இருண்டது போல் இருந்தது. அன்று இரவும் தூக்கமில்லாமல் கடந்தது. மறுநாள் காலை மெல்ல கண் விழித்தான். அவள் எழுந்திருக்கவில்லை. அருகில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். கண்கள் சிவந்து எரிந்தது. தலை பாறையாக கனத்தது. காஃபி போடலாம் என்று கிச்சனுக்குள் நுழைந்தான். ஸ்டஃப்பை பற்ற வைத்து பால் பாத்திரத்தை வைத்தான். எதேச்சையாக திரும்பினான். எதிரி அவள் மிக அருகில். தூக்கி வாரி போட்டது இவனுக்கு. ஸ்டஃப்பை வேகமாக மறைத்து கொண்டான். அதிர்ந்தது உடம்பு. பயத்துடன் அவளை பார்த்தான். என்னங்க, சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டிங்களா? சாரிங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது. நெற்றியை தடவினாள். நேற்று எங்கேயோ இடிச்சிட்டேன் போல, ஒரே வலி. அப்பா, உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குங்க, நடக்கவே முடியல. சரி தள்ளுங்க, நான் காப்பி போட்டு எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் போய் உக்காருங்க, 2 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடுறேன். இல்லை இல்லை வேண்டாம், நீ போய் ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன். தடுமாறி தடுமாறி சொன்னான். நான் இருக்கிறப்போ நீங்கள் எதுக்குங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு? போங்க, நான் கொண்டு வரேன். மலங்க மலங்க அவளை பார்த்தான். சிரித்து கொண்டே எட்டி அவனது கன்னத்தில் முத்தமிட்டாள். போ செல்லம், நான் கலக்கி எடுத்துகிட்டு வரேன். அமைதியாக வெளியே வந்தான். நேற்று நடந்ததை அவகிட்ட சொல்லலாமா வேண்டாமா? மனம் குழம்பியது. வேண்டாம். வேகமாக போனை எடுத்தான். சார், இன்றைக்கி கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, நான் இன்றைக்கி லீவு சார். பதிலை எதிர்பாராமல் கட் பண்ணினான். திரும்ப ஃபோன் அடித்தது. எடுக்கவில்லை. ஒரு முடிவுடன் அமர்ந்தான். மணி மதியம் 12. அந்த மனோதத்துவ டாக்டர் முன் அமர்ந்திருந்தனர் இருவரும். சொல்லுங்க, புன்சிரிப்புடன் மென்மையாக கேட்டார். இருவரும் மாறி மாறி தங்களை பார்த்து கொண்டனர். ஒரு சின்ன ப்ராப்ளம் தான், ஆனால் தயங்காமல் சொல்லுங்கள் டாக்டர். ஐ எம் ராஜேஷ். இவன் என் ஒய்ஃபு மீனு.
லாஸ்ட் 2-3 டேஸாக இவ கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கா. அப்நார்மல்னா எப்படி? வந்து சுயநினைவு இல்லாமல் திடீர்னு ஏதேதோ பண்ணுறா. மீனு அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். நீங்கள் சொல்லுங்கம்மா, உங்களுக்கு எப்படி இருக்குது? ம் எனக்கு எதுவும் தெரியல டாக்டர், இவர் தான் சொன்னார். ஓகேம்மா, நீங்கள் இந்த சீட்டில் உட்காருங்க. சார், நீங்கள் கொஞ்சம் வெளியே உட்காருங்க ப்ளீஸ். அரை மணி நேரம் ஆகிற்று. டாக்டர் அழைத்தார். முகம் கொஞ்சம் மாறி இருந்தது. செயற்கையாக ஒரு புன்னகை உதிர்த்து விட்டு பார்த்தார். சீஸ் ஃபைன். ஏதோ மன அழுத்தத்தில் இருந்திருக்காங்க. தட்ஸ் இட். யூ ஆர் ஆல் ரைட் மீனு. நோ நீட் டு வரி. ஓகே, நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருங்க. சார்கிட்ட கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ். தலையை ஆட்டி விட்டு வெளியே சென்றாள். மிஸ்டர் ராஜேஷ், கம் டு த பாயிண்ட். நான் உங்கள் ஒய்ஃப்கிட்ட சொன்னதெல்லாம் போய் அவங்க மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதிர்ந்தான் ராஜேஷ். உங்களுக்கு குழந்தை இல்லைங்களா? ஆமாம் டாக்டர். அவங்களோட பேசும்போது ஏதோ ஒரு குழந்தைய பற்றி சொன்னாங்க. அந்த குழந்தைய பிரிஞ்சதுலேருந்து மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. தீபா? ஆமாம் டாக்டர். நாங்கள் இந்த ஊருக்கு வந்து 4 மாதம்தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஊட்டியில் தான் இருந்தோம். எங்களுக்கு கல்யாணமாகி 2 வருஷம். இல்லை, அங்கே வேலைக்குன்னு ஆள் தேடும்போது தான் சாந்தா அம்மா வந்தாங்க. அவங்க 2 வயசு குழந்தையோட அந்த பொண்ணு தான் தீபா. அந்த அம்மாவுக்கு யாரும் ஆதரவு கிடையாது. புருஷன் பிள்ளைய கொடுத்துட்டு செத்து போயிட்டான். பாவம். இங்கே 4 வீட்டில் வேலை செஞ்சு வயிற்ற கழுவிக்கிட்டு இருந்தாங்க. மீனுக்கு குழந்தை இல்லாத ஏக்கத்தில் தீபா குட்டியோட அன்பாக இருந்தா. அந்த அம்மா வெளி வேலைக்கு போகும்போதெல்லாம் இவகிட்ட தான் குழந்தைய விட்டுட்டு போகும். தான் குழந்த மாதிரி வளர்க்க ஆரம்பித்தாங்க. தீபாவுக்கு என்னென்ன பிடிக்குமோ அத்தனையும் வாங்கி கொடுப்போம். விதவிதமாக டடிபே, ட்ரெஸ், சாக்லேட், கேக் எல்லாம். 4 வருஷம் குழந்தை இல்லைங்கிற ஏக்கமே இல்லாமல் சந்தோஷமாக போச்சு. பட் எனக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி இங்கே ட்ரான்ஸ்ஃபர் வந்தது. அவாய்ட் பண்ண முடியல. மீனுக்கு தீபாவிட்ட பெரிய மனசு இல்லை. அந்த அம்மா கிட்ட தத்து எடுத்துக்கிறோம்னு கேட்டோம். தனக்கு குழந்தையை தவிர வேற ஆதரவு இல்லை, கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. வலுக்கட்டாயமாக மீனுவை கூட்டிகிட்டு இங்கே வந்தேன். அவளை கொஞ்சம் கொஞ்சமாக தான் மனசை மாற்றி ஹாப்பியாக தான் வச்சுருந்தேன். 4 டேஸ் பேக்கு தான் இந்த மாதிரி நடந்துக்கிறா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டாக்டர். அவளுக்கு ஒன்றும் ஆகாதில்ல? அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிவிடுங்க டாக்டர். அவளை பைத்தியமாக பார்க்க நான் உயிரோடு இருக்க மாட்டேன். தலையை குனிந்து கதறினான். மிஸ்டர் ராஜேஷ், கமான், கூல் டவுன். அதுக்குத்தான் நாங்கள் இருக்கோம். சில கேள்விகள் கேட்குறேன், சரியாக பதில் சொல்லணும். அவங்க இந்த மாதிரி வரும்போது எப்படி நடந்துக்கிறாங்க? தன்னோட நிலையை மறந்து ஆக்ரோஷமாகி தாறுமாறாக கத்துறா. தான் யாருன்னு அவளுக்கே தெரியல. என் கழுத்தை நெரிக்க வரா. ஆனால் மறுநாள் ஒன்றுமே நடக்காது போல் ரொம்ப நார்மலாக நடந்துக்கிறா. எப்பெல்லாம் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க? முக்கியமாக அந்த டடி பேரை பார்த்து. புருவம் நெறிந்தார் டாக்டர். என்னென்ன இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு எனக்கு கொஞ்சம் கிளியராக சொல்கிறீங்களா? விலாவரியாக சொன்னான். பெருமூச்சு விட்டார். ஐ ஃபீல் சம்திங் ராங். ஓகே, இன்னொரு செஷன் டெஸ்ட் பண்ணிடலாம். நீங்கள் உங்கள் மனைவியை வர சொல்லுங்கள். வந்தாள். ராஜேஷ், நீங்கள் வெளியில் இருங்க. நெஞ்சம் படபடக்க வெளியில் அமர்ந்திருந்தான். நேரம் போனது. 1 மணி நேரம் கழித்து இவனை அழைத்தார். மீனு, கொஞ்சம் வெளியில் இருங்கம்மா. சார்கிட்ட பேசிட்டு நீங்கள் கிளம்பிடலாம். புன்னகைத்தார். தயக்கத்துடன் சந்தேகமாக பார்த்தபடி வெளியேறினாள். ராஜேஷ், அவங்கள தரோவாக செக் பண்ணிட்டேன். அந்த குழந்தையோட ஏக்கம் நிறைய இருக்குது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி எந்த இன்சிடெண்ட்டும் அவங்க உணரல. அவங்க ஆழ்மனதோடு பேசி பார்த்துட்டேன். அந்த மாதிரி எதுவுமே அவங்களுக்கு தெரியல. அந்த பொண்ணு தீபா இவங்களோட ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் டாக்டர். அவங்க அம்மாவை விட இவன் மேலே தான் பிரியம் ஜாஸ்தி. ஊரை விட்டு நாங்கள் கிளம்பும்போது கூட அவளை தூங்க வச்சுட்டு அவங்க அம்மாக்கிட்ட விட்டுட்டு தான் கிளம்பணும். இல்லைன்னா அவள் விட்டு இருக்க மாட்டாள். அப்போ அந்த டெடிபே, அவளுக்கு நிறைய பொம்மை வாங்கி கொடுத்துருக்கோம். பட் இந்த டெடிபேர்னால் அவளுக்கு ரொம்ப இஷ்டம். ஊருக்கு கிளம்பும்போது டெடிபேர் இங்கே இருந்துச்சு. அவள் ஞாபகார்த்தமாக மீன் எடுத்துக்கிட்டு வந்துட்டா டாக்டர். சம்திங் சீரியஸ் ராஜேஷ். நீங்கள் அந்த குழந்தைய இங்கே கூட்டிகிட்டு வர முடியுமா? அந்த அம்மா குழந்தைய கொடுக்க முடியாதுன்னு தீர்மானமாக சொல்லிடுச்சு டாக்டர். இப்போ போய் கேட்டால் நாங்கள் தூக்கிட்டு போயிடுவோம்னு அனுப்ப மாட்டாங்க டாக்டர். வேறு வழி இல்லை. நீங்கள் திரும்ப ஊட்டிக்கு போகிறது தான் இப்போதைக்கு வழி. அந்த குழந்தையோட கொஞ்ச நாள் இருந்தால் அவங்க நார்மல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நேரம் கடத்தாமல் நீங்கள் கிளம்புறது பெட்டர். டாக்டர், திடீர்னு அங்கே போய் எப்படி இருக்கிறது? தட் தி ஒன்லி வே ராஜேஷ். அப்புறம் அங்கே போயிட்டு அவங்க நிலைமையை எனக்கு அப்டேட் பண்ணுங்கள், ரைட்? டாக்டரின் முகத்தில் ஏதோ குழப்பரேகை ஓடிக்கொண்டிருந்தது. இப்போதைக்கு இந்த டேப்லெட்ஸ் தரேன், எடுத்துக்க சொல்லுங்கள். எமர்ஜென்சின்னா இந்த மாத்திரையை கொடுங்க. கொஞ்சம் மயக்க நிலைக்கு போயிடுவாங்க. ஓகே டாக்டர். குழம்பியபடி வெளியே வந்தான். தற்காலிகமாக 1 வாரம் ஊட்டிக்கு சென்று வரலாம் என முடிவெடுத்தான். வீட்டிற்கு வந்தனர். மனம் பரபரத்தது. மீனு, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை, நாம் கிளம்பணும். எங்கங்க?
ஊட்டிச்சு. கேட்டதும் முகல் சந்தோஷத்தில் மலர்ந்தது. உண்மையா வாங்க? ஏங்க? ஆமாம், நான் ஆஃபீஸில் லீவு சொல்லிட்டு வந்துடுறேன், ரெடியார். கொஞ்சம் குழம்பிய மனதுடன் தலையாட்டினாள். ஆபீஸுக்கு சென்று அவசர கதியாக ஊருக்கு போவதாக சொல்லி ஒரு வாரம் லீவு சொல்லிவிட்டு வந்தான். மணி 5:30. தயாராக இருந்தாள். பேக்கிங்கின் மேல் டெடிபேர் உட்கார்ந்திருந்தது. மறக்காமல் அந்த மாத்திரையை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். அந்த விரிந்த ரிங் ரோடில் கார் வேகமாக பறந்தது. வழியில் எங்கும் நிற்காமல் வேகமாக ஓட்டினான். டேஷ்போர்டின் மேல் இருந்த டெடிபே மெல்ல குலுங்கி கொண்டிருந்தது. மணி 7. ஜன்னல் வழியே வெளியே பார்த்து கொண்டிருந்தவள் கண்கள் மெல்ல மெல்ல அந்த டெடிபேரின் பக்கம் திரும்பி அதன் மேல் பதிந்தது. பெரும் சத்தத்துடன் உரும ஆரம்பித்தாள். வண்டியின் வேகம் குறைத்து ஓரமாக நிப்பாட்டினான். படக்கென அந்த பொம்மையை எடுத்து மாரில் அணைத்து கொண்டாள். கண்கள் நிலை குத்தியது. தயாராக வைத்திருந்த மாத்திரையை வாட்டர் பாட்டிலில் போட்டு கலக்கினான். மெல்ல அவள் கைகள் இறுக்கிக் கொண்டு பாட்டிலை அவள் வாயினில் திணித்தான். திமிரி கத்த வாயை திறந்தாள். தண்ணீரை அவள் வாயில் சாய்த்தான். விழுங்கினாள். சிறிது நேரம் சீட்டில் சரிந்தாள். கார் அந்த நள்ளிரவில் காற்றை கிழித்து கொண்டு பறந்தது. அதிகாலை 6 மணி. கொஞ்சம் இருள் மறைந்து வெளிச்சம் பரவியது. அந்த ஊட்டி பனியில் வெளிச்சம் பரவி புகை மண்டலமாக நிறைந்திருந்தது. டீக்கடையின் அருகில் வண்டியை நிப்பாட்டி வெளியே வந்தான். சில்லிட்ட குளிர் உடல் முழுவதும் பரவியது. மீனு சீட்டில் சாய்ந்து கொண்டிருந்தாள். கையில் டெடிபே. குளிருக்கு சூடாக டீ குடித்தான். இதமாக இருந்தது. மனமும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. மீனு, டீ சாப்பிட்றியா? நெட்டி முறித்தாள். படக்கென நிமிர்ந்து உட்கார்ந்தாள். ஊட்டி வந்தாச்சா? விழிவிரிய கேட்டாள். எஸ். இந்தா டீ சாப்பிடு, நீட்டினான். ஆர்வமாக வாங்கி குடித்தாள். கிளம்பினார்கள். வீடு வந்தது. சந்தோஷம் முகம் முழுக்க பரவ வேகமாக ஓடி கதவின் முன் நின்றாள். உள்ளே சென்று பெட்டியெல்லாம் ஓரம் வைத்தாள். தீபுக்குட்டியை எப்போங்க பார்க்க போகிறோம்? இப்பயே கிளம்புவோமா? போகலாம், ரெடியாகு. டிஃபன் முடிச்சுட்டு கிளம்பிடலாம். துள்ளி குதித்து ஓடினாள். என்னங்க பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு, டெடிபே, சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கணுங்க. பாவம் ஏங்கி போயிருக்கோம். யார் வாங்கி கொடுப்பா சொல்லுங்கள்? கிளம்பினார்கள். அந்த குறுகலான பாதையின் உள்ளே செல்ல முடியாமல் மெயின் ரோடில் நிப்பாட்டிவிட்டு அவளுக்கு வாங்கிய பொருட்களுடன் அந்த சந்தில் நடந்தனர். முட்டுச்சந்தின் கடைசியாக ஒரு ஓரமாக அந்த பழைய வீடு இருந்தது. புகைப்படிந்து சேதமாகி இருந்தது. கதவு மூடியிருந்தது. தீபா, தீபா, குட்டி பாப்பா. கதவை வேகமாக தட்டினாள். பட்டுக்குட்டி அம்மா வந்திருக்கேன்டா ஐயா, பாரு, கதவை திறடா செல்லம். சந்தோஷமாக கூப்பிட்டாள். கதவு திறந்தது. உள்ளே சாந்தாம்மா நின்று கொண்டிருந்தாள். தலை கலைந்து அழுக்கு படிந்த ஆடையுடன் கண்கள் வீங்கி சிவப்பு ஏறியிருந்தது. இவர்களை பார்த்து அதிர்ந்து போனாள். ஓவென பெருங்குரல் எடுத்து அழுதாள். உள்ளே நுழைந்து பதட்டத்துடன் நெருங்கியவளை கட்டி கொண்டு கதறினாள். என்னாச்சு? என்னாச்சு சாந்தம்மா? ஏன் இப்படி அழுவுறீங்க? போயிட்டா அம்மா, போயிட்டா. என்னை தவிக்க விட்டுட்டு போயிட்டாம்மா. ஐயோ, நான் போயிருக்கக்கூடாதா? அவள் போயிட்டாளே, அலறினாள். என்ன என்ன சொல்கிற சாந்தம்மா? நீங்கள் என்ன சொல்கிற? தீபு தீபு தீபுக்குட்டி எங்கே போயிட்டா சொல்லு, கத்தினாள். அறையின் ஓரத்தில் கை காட்டினாள். விளக்கு முன்னால் எரிய புகைப்படத்தில் தீபா சிரித்து கொண்டிருந்தாள். பதறி அடித்து அதன் முன் சென்று மீனு விழுந்தாள். தீபு, தீபு, எங்கடி போயிட்ட? தீபு, அம்மா உன்னை விட்டுட்டு போயிட்டேன்னு கோவத்தில் என்னை தவிக்க விட்டுட்டு போயிட்டியாடி? என் கண்ணு, அம்மா உனக்கு என்னெல்லாம் வாங்கி வந்திருக்கேன் பாரு. குட்டி குட்டி தீபு குட்டி, இங்கே பாரு, இங்கே பாரு, உன்னோட டெடிபே. வாடி செல்லம், டெடிபேன்னா பிடிக்கும்ல, வாடி செல்லம். அம்மா விட்டு எங்கே போயிட்ட? நெஞ்சை அடைக்க கதறிக்கொண்டே சரிந்தாள். மீனு, மீனு. ராஜேஷ் இதயம் வெளிவருவது போல் அதிவேகமாக அடித்தது. என்ன, என்னாச்சு சொல்லு சாந்தாம்மா. போன வாரம் தாங்க ஐயா, படு பாபினா கேஸ் அடுப்பில் குக்கரை வச்சுட்டு பக்கத்து வீட்டில் கூப்பிட்றாங்களேன்னு போனேன். பாப்பா இங்கே தான் பொம்மையை பார்த்துக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தா. அம்மாவை விட்டு போனதுலேருந்து ஒரே அழுக தான். சரியாக சாப்பிடாது, தூங்குறதும் இல்லை, யாரோடையும் விளையாடுறது கூட இல்லை. இங்கேயே அம்மா அம்மான்னு என்கிட்டயே உட்காந்துருக்கும். மீனுமா எப்போ வரும், மீனுமா எப்போ வரும்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்து பக்கத்து வீட்டுக்கு தீபாவை தனியாக விட்டுட்டு போயிட்டேன். 10 நிமிஷத்தில் வீடே உடையிற மாதிரி ஒரு சத்தம். ஓடி வந்து பார்த்தா கேஸ் வெடிச்சு பாப்பா ரத்த வெள்ளத்தில் கிடந்துச்சு. என்ன பண்ணுனுச்சுன்னே தெரியல. கேஸ் எப்படி வெடிச்சிச்சுன்னு தெரியல. ஆஸ்பத்திரி போகிறதுக்குள்ளே செத்து போச்சியா. பாவி மக, எப்பவும் என்கிட்டயே வச்சுருப்பேன். அன்னைக்கின்னு பார்த்து அவளை தனியாக விட்டுட்டேன். நானும் சேர்ந்து எரிஞ்சு போயிருக்கக்கூடாதா? மாரில் அடித்து கொண்டு அழுதாள். என்னைக்கு நடந்துச்சு சாந்தா? நவம்பர் 10 சாயங்காலம் 7 மணி இருக்குங்க ஐயா.
இவனுக்குள் படபடப்பு பரவியது. நெஞ்சம் வேகமாக அடித்தது. அங்கே மீனு மெல்ல விழிப்பதும் தெரிந்தது. வெறித்த அறையெங்கும் சுற்றி சுற்றி பார்த்தாள். முகத்தில் மெல்லிய சந்தோஷம் பரவியது. அருகில் அந்த டெடிபேர் கிடந்தது. அதை வேகமாக எடுத்து மடியில் வைத்துக்கொண்டு கடகடவென சிரித்தாள். அதனுடன் ஏதேதோ பேசினாள். மீனு, மீனு. ராஜேஷ் கூப்பிட தலையை தூக்கினாள். சாந்தாம்மாவையும் அவனையும் மாறி மாறி பார்த்தாள். அவளது கண்கள் சாந்தாம்மாவின் மீது பதிந்தது. கண்கள் விரிய சந்தோஷம் பரவ, அம்மா அம்மா கதறிக்கொண்டே முட்டி போட்டபடி நகர்ந்து வந்து கட்டிக்கொண்டாள். கண்களில் நீர் வழிந்தது. சாந்தாம்மா விழித்து கொண்டு கட்டிக்கொண்டாள். என்னை விட்டு எங்கேயும் போகாதம்மா, எனக்கு பயமாக இருக்குது. அந்த அந்த ஸ்டஃப் ஆஃப் பண்ணுமா, டியூப் பிடுங்கன்னா அப்போ கதறி அழுதாள். அம்மா அம்மா என்னோட டெடி பேர் பாருமா, பாரு, அங்கிள் வாங்கி கொடுத்தது. அவனை பார்த்து சிரித்தாள். ராஜேஷ் அதிர்ச்சியுடன் பார்க்க சாந்தாம்மாவின் இடுப்பை கட்டிக்கொண்டு முகம் திருப்பிக் கொண்டாள். அப்படியே உறைந்து போனான் ராஜேஷ். உடல் முழுவதும் மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது. வெறித்த கண்களுடன் அவளை பார்க்க வாய் மெல்ல அழைத்தது. தீபா. மெல்ல முகம் திரும்பி அர்த்தத்துடன் அவனை கூர்மையாக பார்த்து புன்னகைத்தாள். அவனுக்கு அவள் எது என்று மெல்ல மெல்ல உரைக்க ஆரம்பித்தது.